விரல்களுக்குள் பொதியப்பட்ட முத்தம். இந்த நிகழ்வுக்கு நாங்கள் சீக்கிரமே வந்துட்டோம். நாங்கள் வரும்போது 2-3 பேர், அதுக்கு பிறகுதான் எல்லாருமே ஒவ்வொன்றா வந்துட்டு இருந்தோம். அப்போ நூலாசிரியர் விஜி பூரன் சிங்கிட்ட ஒரு தோழர் கேட்டாங்க, விரல்களுக்குள் பொதியப்பட்ட முத்தம் மோதிரத்து தானே குறிக்குது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க உடனே இல்லை முத்தம் அப்படின்னு சொன்னாங்க. முத்தம் தான். அப்ப எனக்கு அந்த ஆளுமை, அந்த திடம், சில நேரம் மோதிரத்தை தான் அப்படின்னு சில பெண்கள் எழுத்தாளர்கள் தயங்கி முத்தம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க உடனே இடைமறித்து இல்லை முத்தம் தெளிவாக சொன்னாங்க. ஒரு பெண் சமூகத்தில் முத்தம் பேசலாமா, முத்தம் எழுதலாமா? நம்முடைய படைப்பு சார்ந்து எவ்வளவோ வளர்ச்சிகளை நாம் பெற்றிருந்தாலும் ஒரு பெண் தன் சார்ந்த உடல் மன உணர்வுகளை சுதந்திரமாக எழுத முடியுமா? முடியும். அது ரொம்ப ஈஸியா கிடைக்காது. ஆனா பெண்கள் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னைக்கு நான் ஆடைதான் பெண்களுடைய ஒழுக்கமா அப்படின்னு எழுதின ஒரு கட்டுரை பெண் இந்து பகுதியில வந்தது. பெண்கள் சார்ந்து பெண்கள் பார்க்கக்கூடிய உலகம் வேறு, நிச்சயமாக வேறு. ஒரு பெண்ணால் அன்றி பெண் உலகத்தை தரிசிக்கவே முடியாது. இந்த பெண் ஆண் வேறுபாடுகளுக்கு அல்ல, அவள் எழுதக்கூடிய எழுத்துக்கள் உயிரில் இருந்து உணர்வில் இருந்து வரக்கூடிய எழுத்துக்கள். எனக்கு விஜய் பூரன் சிங் அவர்களை ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக, அதன் பிறகு எஃப்எம்ல வேலை பார்க்குறாங்க, அவ்வளவுதான். ஏதோ நிகழ்வுகள் வருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய எழுத்துக்களை படித்த போது சமீப காலங்களுக்கு பிறகு நான் அந்த எழுத்துக்களோடு பிணைந்து நின்றேன். உண்மையாக இது பொய் கிடையாது. ஏன்னா ஒரு புத்தக விமர்சனத்துக்கு நம்ம போகும்போது எப்படியும் ஒரு வாரத்துக்கு முன்னால எடுக்க மாட்டோம். எனக்கு முன் பேசியவர் சொன்னது போன்று ஒரு நாள் 2 நாள் அதுக்கு முன்னால நம்ம அந்த பார்வைக்கு வச்சிருப்போம். அதுக்கு பிறகு எடுத்து புரட்டுவோம். அப்படியே 1-2 கவிதைகளை பார்த்து நான் இதை பற்றி பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு அசட்டு தைரியம் வரும். ஆனால் விஜய் பூரன் சிங்குடைய கவிதைகளை நான் நேற்று காலையில தான் தொட்டேன். ஆனா அது ரொம்ப ஈஸியெல்லாம் பேசிட்டு வர முடியாதுமா, நீ உன் பாட்டுகளை பேசிட்டு ஜாலியாக வர முடியாது. அதில் வார்த்தைகளும், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு கவிஞனுடைய வாழ்க்கை என்பது அவன் பிரபஞ்சத்தோடு கலந்தவன். இந்த கவிதை தொகுப்பு முழுவதும் ஒரு பிரபஞ்சமும் ஒரு பெண்ணும், அவன் பெண்ணா ஆனது கூட ஒரு உயிர் ஒரு பிரபஞ்சத்தோடு எப்படி ஐக்கியப்பட்டு கிடக்கிறது. அங்கு எதையுமே பிரிக்க முடியல, அங்கு எதையுமே அங்கிருந்து எடுக்க முடியல. நம்முடைய எல்லாமே இந்த பிரபஞ்சம் உள்வாங்குகிறது. அதிலிருந்து ஒரு பெண் அப்படி ஒரு தேவதையா, அவள் யார் இருக்காங்க வர்ணிக்கும் போது, அந்த வார்த்தைகளோடு பயணிக்கும் போது எனக்கு அதுல இருக்கக்கூடிய கருணை, கரிசனம், அதுல இருக்கக்கூடிய சொல்லாடல்கள், மொழி அடர்த்தி, இது ரொம்ப 4 வரி கவிதை கிடையாது. சில கவிதைகள் 2 பக்கம் 3 பக்கம் எல்லாம் போகும். அப்ப இந்த கவிதைகளுக்குள் கிடக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பழனி பாரதி ஒரு அழகான அணிந்துரை கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த அணிந்துரை வாங்குறது ஒரு பெரிய விஷயம். ஒரு சிறப்பான தமிழ்நாட்டினுடைய முத்தாய்ப்பான ஒரு கவிஞர் அவங்க இந்த கவிதைக்கான ஒரு அணிந்துரையை அழுத்தமாக வைத்திருக்கிறார்கள். ஒரு கரிசனம், அதாவது அந்த கரிசனம் முழுவதையும் அவர் அழகாக தொட்டு அந்த வார்த்தைகள் எங்கிருந்து பிரிச்சிங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பிணைதல், அந்த பிரபஞ்சத்தோடு பிணைந்து கிடக்கக்கூடிய அந்த பிணைதல் நம்ம எல்லாருமே கட்டி போட்டுவிடும். அந்த கரிசனம், நீங்க எல்லாருமே அந்த கவிதையை குறிப்பிட்டிருந்தாங்க. தேநீர் கடையில போய் இப்போ நான் அடிக்கடி வடசேரிக்கு வரும்போது ஒரு கட்டுச்சாயை குடிப்பதற்காக ஒரு கடைக்கு போகணும். எனக்கு தேவை இல்லைன்னா கூட போய் நான் ஏன் குடிப்போம் அப்படின்னா, அவர் நம்ம 4-5 பேர் நிற்கும் போதும் ஒரு மழை எதாக இருந்தாலும் அந்த பார்வை ஒரு தாத்தா நம்மை பார்த்துச்சு இப்படி கூடுவார். அந்த கரிசனை. அதுக்கு பிறகு நம்ம டீ குடிச்சிட்டு பேசாம நல்லா இல்லையோ, இன்னைக்கு நல்லா இல்லையோன்னு கேட்பாரு. அப்போ அவர் யாரும் எனக்கு தெரியாது, நான் யாரும் அவருக்கு தெரியாது. அப்போ ஒரு உறவுகளுடைய ஸ்பரிசத்தை, ஒரு உணர்வை நம்ம எங்கேயும் அனுபவிக்கக்கூடிய விதத்தை அவங்க ரொம்ப ஒரு கரிசனையாக, ஒரு மழை பொழுதில் சாலையோர தேநீர்களை ஒன்றில் எலுமிச்ச ரசம் கலந்த தேநீர் தந்த நடுங்கும் முதுமைக்காரர்
ஒரு கவிஞனுக்கு இதெல்லாம் தெரியுது. அவனுடைய உணர்வுகள், அவனுடைய விரல் என்ன பேசுது, அவனுடைய கண் என்ன பேசுது, இது எல்லாமே ஒரு கவிஞனுக்கு அழகாக தெரியுது. இப்போ வந்து நான் வந்து வெளியூர் நிகழ்வுகளுக்கு நான் ஒரு தடவை போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல வந்து இப்போ நான் துப்புரவு தொழிலாளர்கள் எழுதுறதுனால அப்படின்னு கிடையாது. ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் எழுதுனால நான் தூக்கி பிடிச்சு பேசுறேன்னு சொல்லல. அங்க எல்லா பெண்களும் போறோம், நைட்டு போயிட்டே இருக்கோம். போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அங்க போய் அந்த பெண்கள்கிட்ட அதிகாரம் பேசுறாங்க. இந்த பஸ்ல இறங்கி போவோம் இல்லையா, இது எப்படி கிடக்கு, இது ஏன் அப்படி கிடக்கு. நம்மளும் 12 மணிக்கு தான் அந்த கழிவறைக்குள்ள போறோம். அவளும் 12 மணி வரை தூக்கம் விட்டு தான் இருக்கிறா. அவள்கிட்ட உன்னுடைய அதிகாரத்தை நீ காட்டுற. இதே நேரம் உனக்கு மேல உள்ளவங்க போய் பேச முடியுமா? அப்ப அந்த உணர்வுகளை நம்ம எங்க பார்க்கிறோம், எந்த இடத்துல பார்க்கிறோம்? இப்போ நம்ம இங்க வடசையில் நம்ம அடிக்கடி அந்த கழிவறைகளுக்கு போகும்போது காலில் வந்து நம்ம நிறைய செடியோட போவோம் உள்ள. அப்பதான் அவங்க கழுவிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த காலில் அவங்க சொல்ற உள்ளே வரும்போது காலை கழுவிட்டு வாங்க. குறைந்தபட்சம் அவங்க சொல்ற காலை வந்து கழுவிட்டு வரும்போது நம்ம வெளியே வரும்போது அந்த காலில் இருக்க தூசு அழுக்கு அப்படி அந்த தொழி வந்து அவங்க தொடர்ச்சி இடத்துல படாது. இந்த உணர்வு கூட நம்முடைய மக்களுக்கு நீ உள்ள இருந்து வெளியே வரும்போது திரும்ப திரும்ப சொல்லுது, தண்ணி ஊற்றிட்டு வா, தண்ணி ஊற்றிட்டு வா. அப்போ இந்த உள் உணர்வுகளை புரியக்கூடியவன் தான் படைப்பாளி. அதனாலதான் படைப்பாளி நம்ம வந்து தூக்கி வச்சு பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவனுக்கு எல்லாருடைய குரலும் கேட்கிறது, எல்லாருடைய மொழியும் கேட்கிறது. அந்த ஓஷம் சொல்லுவார், ஒரு பாறையை கடந்து போகும்போது நீ தொட்டு போ, அந்த பாறை உங்ககிட்ட பேசியிருக்கோம், அதனுடைய இதயம் உங்களுடைய கையில வந்து சொன்னாங்க. அப்ப இதுதான் ஒரு படைப்பு சிந்தனை. நான் வந்து ஒரு கவிதை எழுதினேன், வழியோரத்தில் நடந்தேன், அந்த இலைகளை தொட்டுவிட்டு போனேன், அதனுடைய இதயம் அங்கே வந்திருக்கு. வரும், நிச்சயமாக வரும். அதுதான் நான் வந்து பிரமிச்சு போய் உட்கார்ந்துருந்தது. விஜய் பூரன் சிங்கனுடைய கவிதைகள் எல்லாமே இந்த அந்த அந்த தொடல், அந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த மனிதர்களும் ஐக்கியப்படக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை அழகா சொல்லியிருக்காங்க. பிறகு இது முழுவதும் காதல் அப்படி பிழிஞ்சு சொட்டு சொட்டா ஊற்றிருக்காங்க காதல். அந்த காதல் பற்றி சொல்லும்போது அது ஐயோ நம்மளும் தவறு விட்ட மாதிரி தோணுது. அந்த காதல் வரிகளை படிக்கும் போது நம்மளும் தவறு விட்டது மாதிரி. பிரிவின் வலி, பிரிவின் வலி உணர்கிறோமோ இல்லையோ, பிரியம் உணர்கிறோம், பிரியம் உணர்கிறோம். பிரிவின் வலியை உணர்கிறோமோ இல்லையோ, அந்த பிரியம் உணர்கிறோம். அந்த பிரியம் வரும்போது அந்த பிரியத்தை உணர்கிறோம். எவ்வளவு நுட்பமா அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும். நம்முடைய கடந்த உத்தரவுடைய